மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான தனுசு ராசி நேயர்களே வணக்கம். எப்பவும் யதார்த்தத்தை பேசுற, மத்தவங்களுக்கு வழிகாட்டுற குரு பகவானோட ஆதிக்கம் பெற்ற வில்லாளிகள் நீங்க. இந்த 2026 ஏப்ரல் மாசம் திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்க ராசிக்கு ஒரு அதிரடியான முன்னேற்றத்தையும் அதே சமயம் வீட்டுக்குள்ள ஒரு சின்ன பரபரப்பையும் கொடுக்க போற மாசமா அமையப் போகுது. ஏம்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல சூரியன், செவ்வாய், சனின்னு 3 பெரிய கிரகங்கள் ஒன்னா உட்கார்ந்திருக்காங்க. இது உங்க வீட்ல சின்ன சின்ன வேலைகளை இழுத்துவிடும். ஆனா மாசத்தோட பிற்பகுதியில சூரியன் 5ஆம் இடத்துக்கு மாறுறது உங்களுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸை தரும். உங்க ராசிக்கு இந்த மாசம் ஒவ்வொரு கிரகமும் என்ன மாதிரியான பலன்களை அள்ளித்தரப்போகுதுன்னு பார்க்க போறோம். சூரிய பகவான் இந்த மாசத்தோட முதல் பாதியில உங்க ராசிக்கு 4ஆம் இடமான மீன ராசியில ராகுவோட சேர்ந்து இருக்காரு. தனுசு ராசிக்கு சூரியன் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்துக்கு உடையவர். அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அம்மா வழியில ஒரு சில அலைச்சல்கள் வரலாம். ஆனா மாசத்தோட பிற்பகுதியில, அதாவது ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேல சூரியன் உங்க ராசிக்கு 5ஆம் இடமான மேஷ ராசிக்கு போய் அங்க உச்சமடைய போறாரு. இது உங்களுக்கு ஒரு பெரிய பூர்வ புண்ணிய பலனை கொடுக்கும். உங்க குலதெய்வ அருள் இப்போ முழுமையா வேலை செய்யும். அரசாங்க ரீதியா நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அல்லது அனுமதி இப்போ சுலபமா கைகூடும். உங்க கௌரவம் சமூகத்துல ஒரு படி மேல உயரும். பிள்ளைகள் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை தேடி வரும். குரு பகவான் உங்க ராசிநாதன். அவர் இந்த மாசம் முழுசும் உங்க ராசிக்கு 7ஆம் இடமான மிதுன ராசியில சஞ்சாரம் பண்றாரு. ராசிநாதனே 7ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்க ராசியை பார்க்கறது ஒரு மிகப்பெரிய யானை பலம்னு தான் சொல்லணும். குருவோட பார்வை உங்க ராசிக்கு ஜென்மஸ்தானம் 11 மற்றும் 3ஆம் இடங்கள்ல விழுது. ராசிய குரு பார்க்கறதுனால மனசுல இருந்த குழப்பம் எல்லாம் நீங்கி ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால லாபங்கள் வந்து குவியும். கைக்கு வராத பழைய கடன்கள் இப்போ வசூலாகும். 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களோட தன்னம்பிக்கை வேற லெவல்ல இருக்கும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. குருவோட அருளால உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விசேஷம் இப்போ நடக்க போகுது. செவ்வாய் பகவான் இந்த மாசம் முழுசும் உங்க ராசிக்கு 4ஆம் இடமான மீன ராசியில சனி பகவானோட சேர்ந்து உட்கார்ந்திருக்காரு. தனுசு ராசிக்கு செவ்வாய் 5 மற்றும் 12க்கு உடையவர். அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீடு அல்லது வண்டி வாகனங்கள்ல சின்ன சின்ன ரிப்பேர் வேலைகள் வரும். சனி கூட செவ்வாய் சேர்ந்து இருக்கிறதுனால புதுசா நிலம் வாங்கும்போது டாக்குமெண்ட்ஸ்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சகோதரர்கள் கூட சொத்து விஷயமா சின்ன சலசலப்பு வந்து அப்புறமா சரியாகும். வண்டி ஓட்டும்போது ரொம்ப கவனமா இருங்க. குறிப்பா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வேகத்தை குறைச்சிக்கிறது உங்க உயிருக்கு பாதுகாப்பு. இந்த நேரத்துல கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா ரியல் எஸ்டேட் மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு பெரிய லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 6 மற்றும் 11க்கு உடையவர். அவர் இந்த மாசத்தோட ஆரம்பத்துல 5ஆம் இடமான மேஷ ராசியில இருக்காரு. லாபாதிபதி 5ல் இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் அல்லது கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் வரும். மாசத்தோட பிற்பகுதியில சுக்கிரன் உங்க ராசிக்கு 6ஆம் இடமான ரிஷப ராசிக்கு ஆட்சி பெற்று மாறுறாரு. 6க்கு உடையவர் 6லேயே ஆட்சி பெறுவது ஒரு விபரீத ராஜயோகம். இதனால உங்க கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். பெண்களால உங்களுக்கு ஒரு பெரிய உதவி கிடைக்கும். உங்க வசதி வாய்ப்புகள் இப்ப கூடும். ஆனா உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா ஜீரண கோளாறு வர வாய்ப்பு இருக்கு. மத்தபடி இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு சௌகரியமான வாழ்க்கையை அமைச்சு தரும். புதன் பகவான் உங்க ராசிக்கு 7 மற்றும் 10க்கு உடையவர். அவர் இந்த மாசத்தோட ஆரம்பத்துல 5ஆம் இடமான ரிஷப ராசியில சஞ்சாரம் பண்றாரு. தொழில் ஸ்தானாதிபதி 5ல இருக்கிறதுனால உங்க பிசினஸ்ல புது புது ஐடியாக்களை புகுத்தி பெரிய லாபம் பாப்பீங்க. மாசத்தோட பிற்பகுதியில புதன் உங்க ராசிக்கு 7ஆம் இடமான மிதுன ராசிக்கு ஆட்சி பெற்று மாறுறாரு. இது ஒரு மிகப்பெரிய பத்ரயோகம்னு சொல்லலாம். கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு இந்த நேரம் ரொம்பவே அருமையா இருக்கும். புதுசா ஒரு பார்ட்னர்ஷிப் டீல் ஓகே ஆகும். வாழ்க்கை துணை கூட இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி ஒரு அந்யோன்யம் கூடும். மாணவர்கள் படிப்புல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. மேல் படிப்புக்காக முயற்சி பண்றவங்களுக்கு நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும். உங்க பேச்சுக்கு ஒரு தனி மதிப்பு இப்ப மார்க்கெட்ல உருவாகும். சனி பகவான் இந்த மாசம் முழுசும் உங்க ராசிக்கு 4ஆம் இடமான மீன ராசியில சஞ்சாரம் பண்றாரு. தனுசு ராசிக்கு இது அர்த்தாஷ்டம சனி காலம் அப்படிங்கறத நீங்க மறந்துடக்கூடாது. சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில ஒரு பெரிய பொறுப்பும் அதே சமயம் வீட்டுல ஒரு விதமான மன அழுத்தமும் இருக்கதான் செய்யும்.
கடின உழைப்ப சனி பகவான் இப்போ ரொம்பவே எதிர்பார்ப்பாரு. எதையும் ஈஸியா கிடைக்கணும்னு நினைக்காதீங்க. பழைய வீட்டை புதுப்பிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல நேரம்தான். இரும்பு மற்றும் பழைய பொருட்கள் வியாபாரம் பண்றவங்களுக்கு சனி பெரிய லாபத்தை தருவாரு. ஆரோக்கியத்துல கால் வலிகள் அல்லது முதுகெலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அதிக பாரம் தூக்காதீங்க. சனி பகவான் 4ஆம் இடத்துல சூரியன் மற்றும் செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதுனால எதிலும் நிதானமா இருக்கிறது உங்களுக்கு பல வெற்றிகளை தேடித்தரும். ராகு பகவான் இந்த மாசம் முழுசும் உங்க ராசிக்கு 3ஆம் இடமான கும்ப ராசியில சஞ்சாரம் பண்றாரு. 3ஆம் இடத்து ராகு அப்படிங்கிறது உபயஜெயஸ்தானம். இது உங்களுக்கு அசாத்தியமான தைரியத்தை கொடுக்கும். எப்பேற்பட்ட சவாலையும் நீங்க ஒத்தை ஆளா நின்னு ஜெயிப்பீங்க. அந்நிய நாட்டு தொடர்புகள் மூலமா ஒரு பெரிய லாபம் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் ஒரு கோல்டன் டைம்னே சொல்லலாம். தம்பி தங்கைகள் வழியில ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்தாலும் வெளிவட்டாரத்துல உங்க செல்வாக்கு வேற லெவல்ல உயரும். ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் மற்றும் டிராவல் பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு பண மழை தான். புதுசா ஒரு வண்டி வாங்குறதுக்கு ராகு பகவான் இப்போ வழிவகை செஞ்சு தருவாரு. கேது பகவான் இந்த மாசம் முழுசும் உங்க ராசிக்கு 9ஆம் இடமான சிம்ம ராசியில சஞ்சாரம் பண்றாரு. 9ஆம் இடத்து கேது உங்களுக்கு ஒரு ஞானத்தை தருவாரு. ஆன்மீகத்துல ஒரு தேடல் அதிகமாகும். திடீர்னு ஒரு நீண்ட தூர புண்ணிய யாத்திரை போயிட்டு வர வாய்ப்பு கிடைக்கும். அப்பாவோட வழியில ஒரு சின்ன மனக்கசப்பு வந்து மறையும். ஆனா பெரியவங்களோட ஆசையும் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். கேது பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாட்டை மட்டும் விட்டுடாதீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமா இருக்கும். ஒரு விதமான பற்றற்ற நிலைமை சில நேரங்கள்ல வரும். ஆனா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதியையும் தெளிவையும் கொடுக்கும். பழைய கர்மாக்கள் இப்போ தீர்றதுக்கு ஒரு வாய்ப்பு தேடி வரும். தனுசு ராசி நேயர்களே, இந்த மாசம் 4ஆம் இடத்துல கிரகங்களோட ஒரு பெரிய கூட்டணி நடக்கிறதுனால சில எளிய பரிகாரங்களை சொல்றேன். அதை நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. உங்க ராசிநாதன் குரு பகவான் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி கொண்டக்கடலை மாலை போட்டு வழிபடுங்க. சனிக்கிழமை அன்னிக்கு சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேத்தி வழிபடுறது அர்த்தாஷ்டம சனியோட தாக்கத்தை ரொம்பவே குறைக்கும். முதியோர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை அன்னிக்கு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூ சாத்தி வழிபடுறது வீடு சம்பந்தப்பட்ட சிக்கல்களை தீர்க்கும். மாசத்துல ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது உங்க எல்லா காரியத்திலையும் இருக்கிற தடையை உடைக்கும். இந்த பரிகாரங்களை எல்லாம் மனப்பூர்வமா செஞ்சீங்கன்னா இந்த ஏப்ரல் மாசம் தனுசு ராசிக்கு ஒரு சிறப்பான மாசமா அமையப் போகுது. வாழ்த்துக்கள். இதேபோன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.